2010 ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் விராலிக்காடு என்கிற கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் 30 ஆண்டுகளாக போராடி ஓய்ந்து போயிருந்தனர். தலைமுறையாக வாழ்ந்து வந்த நிலத்திற்கு உரிமை கோர முடியாத ஏக்கம் அவர்களை வாட்டி வதைத்தது. கலெக்டர் அலுவலகத்துக்கும் தங்களது காலனிக்கும் இடையில் நடந்து தேய்ந்து போயினர் அந்த மக்கள். அப்போதுதான் அந்த அதிகாரி வந்தான். 30 ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட மக்களுக்கு தனது கண்ணசைவின் மூலம் உதவி செய்தான். பட்டா வந்தது. பட்ட பாடுகளுக்கெல்லாம் பலன் கிடைத்தது. நன்றி மறக்காத அந்த மக்கள் அதிகாரியின் பெயரையே தங்கள் ஊருக்கு வைத்தனர். இப்படித்தான் கலெக்டர் அலுவலகத்தில் இருக்க வேண்டிய அந்த அதிகாரியின் பெயர் ஊரின் பெயர் பலகை தொடங்கி மக்களின் அடையாள அட்டைகள் வரை இடம்பெற்றது. அவர் வேறு யாரும் அல்ல, முதலமைச்சரின் முதலாம் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் உமாநாத் IAS. விருதுநகர் மாவட்டம்தான் உமாநாத்தின் சொந்த ஊர். மருத்துவம் படித்த உமாநாத்துக்கு குடிமைப் பணிகள் மீதிருந்த ஆர்வம் UPSC தேர்வை எழுத வைத்தது. பரீட்சையில் வென்றவர் 2001 ஆண்டு பேட்ச் IAS அதிகாரியானார். 2002 ஆண்டு திருநெல்வேலி உதவி ஆட்சியராக பணியை தொடங்கிய உமாநாத் பின்னர் நாகப்பட்டினம் மாவட்ட சப் கலெக்டராக நியமிக்கப்பட்டார். பின்னர் நிதித்துறை துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட உமாநாத்துக்கு 2010 ஆண்டு கோவை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்புக்காகவே காத்திருந்தது போல பல அதிரடிகளுக்கு தயாரானார் உமாநாத். அவர் மாவட்ட ஆட்சியரான அதே ஆண்டுதான் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை கோவையில் நடத்த திட்டமிட்டிருந்தார் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி. கொடிசியா வளாகத்தில் கிட்டத்தட்ட 5 நாட்கள் நடந்த இந்த மாநாடு தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுக்க கவனிக்கப்பட்டது. மாநாட்டை பிரபலப்படுத்த கலைஞர் கருணாநிதி எழுதிய வரிகளில் தமிழின் முன்னணி இசைக்கலைஞர்கள் குரலில் செம்மொழியான தமிழ்மொழியாம் என ஒரு ஆந்தம் பாடலே வெளியானது. மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த தலைமை குழு தொடங்கி விருந்தோம்பல் குழு, கோவை மாநகர மேம்பாட்டு குழு என 20க்கும் மேற்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டன. லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தியதற்காக அன்றே கலைஞர் கருணாநிதியால் புகழப்பட்டார் உமாநாத் IAS. அடுத்ததாக கோவை மாவட்டம் விராலிக்காடு கிராம பகுதியில் பட்டா கேட்டு 30 ஆண்டுகளாக போராடி வந்த மக்கள் உமாநாத்தை அணுகினர். அவரது உத்தரவின் பேரில் 80 குடும்பங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கப்பட்டது. ஒரே கண்ணசைவின் மூலம் தங்களது 30 ஆண்டு கால துயர் துடைத்ததற்காக உமாநாத்தின் பெயரையே தங்களது கிராமத்திற்கு வைத்தனர் அந்த மக்கள். இன்று வரை விராலிக்காட்டில் இருக்கும் அந்த குறிப்பிட்ட குடியிருப்பு கலெக்டர் உமாநாத் காலனி என்றே அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக அரசின் IT பார்க்கை கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்து வேலை வாய்ப்புக்கு வழி செய்தார். அணுகுவதற்கு எளிமையாகவும் ஏழைகளின் இயக்கங்களுக்கு செவி கொடுப்பவராகவும் இருந்ததால் உமாநாத் மீது கோவை மக்களுக்கு தனி பிரியம் உண்டானது. இந்த நேரத்தில்தான் 2011 நிதித்துறை இணை செயலாளர் பதவி கொடுத்து உமாநாத்தை சென்னைக்கு அழைத்துக் கொண்டது அரசு. அதன் பிறகு பல துறைகளில் பணியாற்றிய உமாநாத் அதிமுக ஆட்சி காலத்தில் அயலகவாழ் தமிழர் நல்வாழ்வுத்துறையின் ஆணையராக நியமிக்கப்பட்டார். 2017 OPS நடத்திய தர்ம யுத்தம் தோல்வியில் முடிய முதலமைச்சர் பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி கைகளுக்கு போனது. அவர் பதவியேற்ற ஒரே வாரத்தில் IAS அதிகாரிகளை அதிரடியாக பணியிட மாற்றம் செய்தார். நிரஞ்சன் மார்டி உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்ட அதே ஆர்டரில் உமாநாத்தின் பதவியும் மாற்றப்பட்டிருந்தது. அயலகவாழ் தமிழர் நல்வாழ்வுத்துறை ஆணையராக இருந்த உமாநாத் இந்த முறை தமிழ்நாடு மருந்து பொருள் கழகத்தின் மேலாண்மை இயக்குநராக நியமிக்கப்பட்டார். அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் கீழ் தமிழக சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்படுவதாக அதிமுக தொடர்ந்து கூறி வந்த நிலையில் அதை சோதிப்பது போல வந்து சேர்ந்தது கொரோனா பெருந்தொற்று. நோயின் அறிகுறிகள் காய்ச்சல், சளி என்பதால் உடனடியாக மருந்து பொருட்களின் கையிருப்பை அதிகப்படுத்தி நல்ல பெயரை வாங்கினார் உமாநாத். ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. அடுத்த ஒரு சில மாதங்களிலேயே சர்ச்சைகள் வெடிக்க தொடங்கின. அப்போது கொரோனாவை சரி செய்ய பயன்படுத்தப்பட்ட ரெம்டெசிவிர் மருந்து பிளாக் மார்க்கெட்டில் அளவுக்கு அதிகமாக புழங்க தொடங்கியது. ஒரு பக்கம் மருந்து பற்றாக்குறை என விமர்சனங்கள் எழ, இன்னொரு பக்கம் சில ₹100 மருந்து பல ₹1000 பிளாக் மார்க்கெட்டில் விற்கப்பட்டது பூதாகரமாக வெடித்தது. போதாக்குறைக்கு கொரோனா பரிசோதனை செய்ய பயன்படுத்தப்படும் ஸ்வாப் கிட்டுகளை அதிக விலை கொடுத்து வாங்கியதாக அடுத்த குற்றச்சாட்டு எழுந்தது. கொரோனா 2வது அலையின் போது வட மாநிலங்களில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் மக்கள் கொத்தாக இறக்க அனைவரின் பார்வையும் அப்படியே தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பியது. காரணம், இந்த முறை ஆக்சிஜன் இருப்பை அனைத்து மருத்துவமனைகளிலும் உறுதி செய்து பெரிய அளவுக்கு பாதிப்பில்லாமல் தமிழகத்தை மீட்டார் உமாநாத் IAS. ஒருவேளை உமாநாத் IAS மட்டும் இல்லை என்றால் அமைச்சர் ஒருவரின் கட்டுப்பாட்டில் சிக்கி மருந்து பொருள் கழகமே தனியார் மையமாகி இருக்கும் என்கின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள். இந்த பிரச்சனைகள் ஓய்ந்த நேரத்தில்தான் மத்திய அரசு சரண்டர் செய்த மருத்துவ படிப்புக்கான இடங்களில்
ஓபிசி இடஒதுக்கீட்டை செயல்படுத்த குழு அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டிக்கு உமாநாத் ஐஏஎஸ்ஐ நாமினியாக அனுப்பியது அதிமுக. உமாநாத் ஐஏஎஸ்க்கு இடஒதுக்கீடு குறித்த புரிதல் அதிகம் என்பதால் அதிமுக இப்படி ஒரு முடிவை எடுத்தது. ஆனால் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கும் மூத்த அதிகாரியை நியமிக்காமல் ஜூனியர் ஐஏஎஸ் அதிகாரியை நியமித்தது ஏன் என கேள்வி எழுப்பினார் தங்கம் தென்னரசு. அடுத்த 8 மாதங்களில் திமுக ஆட்சி மாற முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பு ஏற்றார். 8 மாதங்களுக்கு முன்பு ஜூனியர் ஐஏஎஸ் அதிகாரி என விமர்சனம் செய்த அதே திமுக இந்த முறை உமாநாத்தை முதலமைச்சருக்கான 2வது தனிச் செயலாளராக நியமித்தது. முதலாவது தனிச் செயலாளராக இருந்த முருகானந்தம் ஐஏஎஸ் தற்போது தலைமைச் செயலாளராக பதவி உயர்வு பெற்றிருப்பதால் முதலமைச்சரின் முதலாவது செயலாளர் பதவி உமாநாத்திடம் வந்து சேர்ந்திருக்கிறது.